Students, today we can see the sums in exercise 5.1 geometry. Okay, ma? See the fill in the blanks. In proportion, similar corresponding, congruent, shapes, area equal. These are the answers. Corresponding sides of similar triangles are in proportion. You already know. Send it, ma. Next, see the second fill in the blank. Similar triangles have the same shape but not necessarily the same size. இதுதான் similar triangles. In any triangle, equal sides are opposite to equal angles. The symbol is used to represent congruent triangles. அந்த சிம்பிள் அதில் காமிக்கலாமா? உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? த சிம்பிள் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் சிமிலர் ட்ரையாங்கிள். இது சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு. இன்னொன்று 3 லைன்ஸ் இருக்கிறது காங்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள். அது உங்களுக்கு அதில் காமிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 2. In the figure, angle CIP congruent to angle COP and angle HAP congruent to angle HOP. Prove that IP congruent to OP. இப்படி கொடுத்துட்டாலே உங்களுக்கு அந்த கொஸ்டினை பார்க்கையிலே உங்களுக்கு ஐபி கண்டிப்பாக பிஓக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரியும். இதுதானம்மா? இதில் கிவன் உங்களுக்கு எதெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத பாருங்களேன். நீங்கள் இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஒரு சைடாகவும் ரீசன்ஸு அது ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ரீசன்னால் அது அமைஞ்சது அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பேஸ் பண்ணி லாஸ்ட்டில் உங்களுக்கு ஐபி காங்க்ரூவன்ட் டு ஓபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் சிஐ ஈக்குவல் டு சிஓ. ஏன்னா அது கிவன் பை சிபிடிசி. சிபிசிடிசின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையம்மா? கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ், கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்க்ரூவன்ட் அப்படின்ட்டு. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் காங்க்ரூவன்ட். ஸோ சிஐ ஈக்குவல் டு சிஓ, ஐபி ஈக்குவல் டு ஓபி. அதுவும் சிபிசிடிசி க்ரைட்டீரியா படி IP equal to OP. Then CP equal to CP. Isn't it? இப்போ இது எல்லாமே ஒன்று அப்படி ஈக்குவல் அப்படிங்கிறப்போ ஆல்சோ HI ஈக்குவல் டு HO. இந்த பிக்சரில் HI எதுமா? மேலே இருந்து இந்த 2 ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்குது. ஸோ HI ஈக்குவல் டு HO. அது ரெண்டும் உங்களுக்கு ஈக்குவல்ன்ட்டு கிவன் கொடுத்துருக்காங்க. சிபிசிடிசி படி இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ ஐபி ஈக்குவல் டு ஓபி. ஏன்னா சிபிசிடிசி அண்ட் 4 அந்த ஃபோர்த்தில் கொடுத்துருக்காங்களா கிவன். ஆங்கிள் ஹெச்ஐபி காங்க்ரூவன்ட் டு ஆங்கிள் ஹெச்ஓபி. ஹெச்ஐபி ஆங்கிள் ஹெச்ஓபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ ஐபி ஈக்குவல் டு ஓபி. ஐபி ஈக்குவல் டு ஓபி. ஸோ ஐபி காங்க்ரூவன்ட் டு ஓபி பை 2 and 4. இந்த 2 and 4 மெத்தட் 2 க்ரைட்டீரியா படி த ஆங்கிள் ஐபி காங்க்ரூவன்ட் டு ஆங்கிள் ஓபி. ஸோ இதே மாதிரி தான் எல்லா சம்ஸ்லேயுமே உங்களுக்கு ஒவ்வொரு எந்தெந்த பேஜ் காங்க்ரூவண்ட்டாக இருக்குது அதை எடுத்து சொல்லி ஸ்டேட்மெண்ட்ஸும் ரீசன்ஸும். இன்னொன்று இந்த இதில் ஆங்கிள் பிசிஎஃப் ஈக்குவல் டு ஆங்கிள் இஎஃப்டி, அதாவது வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி அதாவது லீனியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்களாம்மா. லீனியர் ஆங்கிள்னால் நமக்கு கிடைமட்டமாக இருக்கிற ஒரு ஹரிசாண்டல் லைனில் என்ன ஆங்கிள் இருக்கும்? 180. ஸோ அதுதான் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படிம்பாங்க. இதில் வந்து ஆங்கிள் பிஎஃப்சி அப்படிங்கிறது ஆங்கிள் சிஎஃப்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேம்மா? இதுதான் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இஎஃப்டி ஈக்குவல் டு பிஎஃப்சி. புரியுதம்மா? இதே மாதிரி தான் ஆங்கிள் சிபிடி ஈக்குவல் டு
ஆங்கிள் டிஇசி. ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் பேஸ், அதனால் அது ரெண்டும் ஈக்குவல். இதே மாதிரி ஒவ்வொரு க்ரைட்டீரியா அடிப்படையில் இதெல்லாம் காங்க்ருவன்ட் டு angle BC, angle BCF congruent to angle EDF. ஓகேம்மா, angle க்ரைட்டீரியா அப்படி. ஸோ அதே மாதிரி தான் கொஸ்டின் நம்பர் 4ஐயும் நீங்கள் கொஸ்டினை பார்த்து அதனுடைய ஆன்சர் இது எல்லாமே நீங்கள் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள்ஸ், அதனுடைய ஸ்டேட்மெண்ட், அதனுடைய ரீசன்ஸ். இந்த லெசன் எக்ஸசைஸ் 5.1 ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த காங்க்ருவெண்ட்டில் 4 ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஆல் ஆஃப் யூ ரைட் இட் டவுன். கொஸ்டின் நம்பர் 6ல் ஆங்கிள் PRQ காங்க்ருவெண்ட் டு ஆங்கிள் QSPY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் உங்களுக்கு ஆங்கிள் PRQ அண்ட் ஆங்கிள் PSQ எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். PRQ PSQ ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், isn't it? ஸோ PR ஈக்குவல் டு QS அப்படி தான் அது கிவன். அதேமாதிரி PQ சிமிலர் டு PQ ஈக்குவல் டு 5 cm. காமன் இட் satisfies RHS criteria. So angle PRQ congruent to angle QSP. From the given figure, prove that angle ABC similar to angle EDF. இப்போ வந்து இதில் ரெண்டுமே சிமிலராக இருக்குது, பட் நாட் காங்க்ருவெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒன்று சிமிலர் தான் கேட்டு ஃப்ரம் த கிவன் ஃபார் ப்ரூவ் பண்ண தான் சொல்லியிருக்கு. சிமிலர்னு ப்ரூவ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஏபிசியில் பி ஆங்கிள் 65, ஆனால் ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஃபஸ்ட்டு இதில் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஓகேம்மா, ஐசோசெலஸ் அப்படின்னா இரு சமபக்க முக்கோணம். அதில் ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படிங்கிறது இதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது கிவன், புரியுதம்மா? அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சியாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் சி 65, ஆங்கிள் பி 65. ஸோ இது போக மீதி இருக்கிறது 130, அது தேர்ட் ஆங்கிள். புரியுதம்மா? we know that the sum of the 3 angles வந்து 180 டிகிரி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆங்கிள் ஏ வந்து 130 டிகிரி லெஸ் பண்ணால் போதும். 180லேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 130 வரும். இந்த 180லேருந்து 130 நம்ம லெஸ் பண்ணோம்னா ஆங்கிள் ஏ 50 டிகிரி. ஃப்ரம் EDF ஆங்கிள் EDF உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 50 கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஆங்கிள் ஏ வந்து 50. ஸோ இந்த க்ரைட்டீரியா படி நமக்கு ரெண்டு ஆங்கிளுமே சிமிலர் டு ஈச் அதர். ஆங்கிள் க்ரைட்டீரியா படி நமக்கு ரெண்டுமே என்னமா சிமிலர் டு ஈச் அதர். கொஸ்டின் நம்பர் 7ல் உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 8 ரீட் பண்ணுங்கள். இந்த கிவன் ஃபிகர் YH perpendicular to TE. Perpendicular, not parallel. Sorry ma. In the given figure YH is parallel. YH ET, that is TE parallel கொடுத்துருக்காங்க. Isn't it? Prove that angle WHY is similar to angle WET அப்படிங்கிறத ப்ரூவ். சிமிலர், கண்டிப்பாக இது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆங்கிள் EWT ஈக்குவல் டு ஆங்கிள் HWY. ஸோ இது ரெண்டு காமன் ஆங்கிள்.
அதே மாதிரி ஆங்கிள் ETW ஈக்குவல் டு ஆங்கிள் HYW since YH is parallel to TE corresponding angles. ஓகேம்மா. அதே மாதிரி தேர்டில் ஆங்கிள் WET equal to WHY since YH parallel to TE corresponding angles. So angle criteria படி angle WHY similar to angle WET. ஓகேம்மா. Since corresponding sides are proportionate நீங்கள் இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொபோஷ்னல் WH by WE இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொபோஷ்னல் இருக்கிறதுனால ஈக்குவலாக இருக்கும். ஓகேம்மா. இதில் உங்களுக்கு 6 அப்படிங்கிற மெஷர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இதை சால்வ் பண்ணி ET ஈக்குவல் டு 16 அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைண்ட் அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபைண்ட் HE and TE. ஸோ உங்களுக்கு HE ஈக்குவல் டு 24 கிடச்சிருக்கு அண்ட் TE that is ET equal to 16. ஓகேம்மா. ப்ரொபோர்ஷன் தியரம் படி நீங்கள் இந்த ஆன்சரை கொண்டு வந்துடலாம். கொஸ்டின் நம்பர் 9. In the given figure, if angle EAT similar to angle BUN, find the measure of all angles. 9 and 10. Given EAT congruent to BUN. ஸோ இது ரெண்டுமே காங்க்ருவெண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல். ஓகேம்மா. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா ஆங்கிள் E ஈக்குவல் டு ஆங்கிள் B, ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் U இதெல்லாம் அழகாக எழுதிடலாம். ஸோ ஆங்கிள் A ஈக்குவல் டு 2x. இஃப் E ஈக்குவல் டு எக்ஸ்னால் ஆங்கிள் A ஈக்குவல் டு 2x. ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிளுக்கு 180 டிகிரி தானே இருக்கும். ஸோ இந்த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எழுதுறதுனால 180 எழுதிக்கலாம். ஸோ இதில் ஆங்கிள் T கண்டுபிடிச்சிடலாம். ஆல்சோ இன் ட்ரையாங்கிள் BUNலையும் 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸும் 180 டிகிரி. ஸோ நவ் பை 2 ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் U. ஸோ 2x ஈக்குவல் டு 140 மைனஸ் 2x. இந்த 2x கொண்டு வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஆங்கிள் N ஈக்குவல் டு 75 கிடச்சிருது உங்களுக்கு. ஸோ ஆங்கிள் T ஆங்கிள் N 75 டிகிரி. ஹியர் ஆங்கிள் E ஈக்குவல் டு 35 டிகிரி. ஆங்கிள் A ஈக்குவல் டு 70. ஓகேம்மா. டிரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். கொஸ்டின் நம்பர் 10. In the given figure UB parallel to AT. UB parallel to AT, isn't it? And CU congruent to CB. Prove that triangle CUB similar to triangle CAT and hence angle CAT is isosceles. இவங்க கொடுத்துருக்க அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ரீசன்ஸை அழகாக எழுதிடலாம். புரியுதாம்மா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆர் காமன் ஆங்கிளாக இருக்கிறதுனால ஆங்கிள் க்ரைட்டீரியா படி CA similar to CA equal to CT. ஸோ ஆங்கிள் CAT equal to CTA. ஸோ ஆல்சோ by 1, 2 and 3 ஆப்போசிட் சைட்ஸ்லாம் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவல். ஸோ அதனால் அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேம்மா. 10th கொஸ்டினே நீங்கள் அழகாக எழுதி காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் டைப். உங்களுடைய கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க.
ஆன்சரை நோட் பண்ணி புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா.